எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், என்னதான் சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும், நாம் சாதிக்கப் பிறந்தவர், சாதிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும், வெற்றி நம் வசம்தான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, பிறருக்கு கொடுத்து கொண்டே இரு, பல மடங்கு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதை நம்பிக்கையோடு சந்தோஷமாக நிம்மதியாக கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள். மலரும் காலை பொழுது உனக்கு சந்தோஷங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுதாகவே விடியும். நாளை தொடக்கத்திலிருந்து நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழ்வாய். என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ, என்ன ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, என்ன திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறாயோ, அதன்படியே எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும், சுகமாகவே இருக்கும். உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் தானே? என்னுடைய வாழ்வில் நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், மன ஆத்மார்த்தமான திருப்தி வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நொடியும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், பிரார்த்தனையை வைத்து கொண்டே இருக்கிறாய். வாழும் வாழ்க்கை மிக கடினமாக இருக்கிறது. எப்படி இந்த வாழ்வை நகர்த்தி கொண்டு செல்வது என்ற எந்த யோசனையும் என்னிடம் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்வு ஒரு திசையில் செல்கிறது, நாளும் அதே திசையில் தினம்தோறும் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி சென்று கொண்டே இருக்கிறேனே தவிர எனக்கென்று என்ற ஆசையும் எந்த ஒரு நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் இல்லாமல் தான் என் மனம் அப்படியே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு எதை நோக்கி பயணம் செல்கிறது என்று எனக்கே தெரியவில்லை சாயிநாதரே. எனக்கான நல்ல வழியை, எனக்கான நல்ல பாதையை வழிவகுத்து தாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னிடம் மன்றாடுவதும் எனக்கு புரிகிறது. என் அன்பு குழந்தையே, இன்று நீ உணரும் ஒவ்வொரு வழியும் நாளை நீ உணரப்போகும் வரமாகவே உனக்கு இருக்கும். உன்னுடைய வழியே உன் பயணத்திற்கு எரிபொருளாக இருக்க வேண்டும். அற்புதமான ஒன்று நம் வாழ்வில் அரங்கேறப் போகிறது என்ற ஒன்றை நம்பிக்கையோடு நம்பு என் குழந்தையே. உனக்கு பக்க பலமாக என்றும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். உன்னை ஒரு நொடிவிடம் நான் விட்டு விலக மாட்டேன். உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்களெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும், உன்னிடமிருந்து தீர்ந்துவிடும். உன்னுடைய வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. எல்லையற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லாம் முடியும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சிந்தனையில்தான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. விரைவிலே உன் எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு நாட்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை கவனமாக கவனி. உன் வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் குழந்தையே. இது நாள் வரை நீ இருந்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இரட்டிப்பு சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது. ஏதாவது உன்னை சூழ்ந்து விட்டால், ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டால், தோர்த்து போய்விட்டேன் என்று நன்றாக அழு. அதில் தவறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆனால் நான் தாழ்ந்து போகவில்லை, தோல்வி அடையவில்லை என்ற நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து நில். அதுதான் உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். முயற்சி செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. உயர்ந்த நிலையை நிச்சயமாக நான் அடைவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்குள் தன்னம்பிக்கையை வளர்க்கவே, நம்பிக்கையை கொடுக்கவே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் வீழ விடமாட்டேன். உன்னுடைய கவலை, துக்கம், சோதனை, கண்ணீர், விரக்தி, வேதனை அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன்.
எது நடந்தாலும் கவலைப்படாதே, உனக்கான சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தத்தை நான் உனக்கு கொடுப்பேன். காத்திருக்க கற்றுக்கொள். அனைத்திற்குமே எல்லாவற்றுக்குமே ஒரு உரிய நேரம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதிதான் குலையுமே தவிர வேறு எதுவுமே நல்லதாக நடக்கப் போவதே இல்லை. எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு, காத்திருக்க பழகிக்கொள். மனசாட்சியோடு வாழ கற்றுக்கொள். தீர்வு சொல்வதற்கு இங்கு எவருமே நல்லவர்களும் அல்ல. மற்றவர்கள் சொல்லும் தீர்வுகளை கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து நடந்து கொள்வதற்கு நீ தீயவனும் அல்ல. என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறி உன் வாழ்வு புதுமையாக, சந்தோஷமாக, மங்களகரமாக, பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக பெறப்போகிறது. திக்கு முக்காடப் போகிறாய் சந்தோஷ கிளைப்பில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவுமே என்னை மீறி நடக்கவும் நடக்காது, உன்னை நெருங்கவும் முடியாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ செல்லுமிடமெல்லாம் பக்க பலமாக, உறுதுணையாக, 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருப்பேன். உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை ஒரு நொடியும் மறந்து விடாதே. உன்னை தேடி நல்ல செய்தி விரைவில் வரும் குழந்தையே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி ஒரு நல்ல நிகழ்வு உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும் வரை நான் ஓய மாட்டேன். எப்பொழுதும் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டதே என சோர்ந்து விடாதே. காத்திருக்க கற்றுக்கொள். காத்திருக்கும் வரை உனக்கான பொக்கிஷம் அதிகமாகவே உன்னை சூழும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இந்த சாயின் வாக்கு என்றுமே தவறுவதில்லை பிள்ளையே. ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு என்னுடைய அருள் உன்னிடம் எப்பொழுதுமே இருக்கும். அளவற்ற சந்தோஷத்தை ஆனந்தமாக அடையப் போகிறாய். நல்லதோ கெட்டதோ, தீமையோ நன்மையோ, நீ எதை செய்தாலும் அதற்கான விளைவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை வந்து அடைந்தே தீரும். எத்தனை கைகள் உன்னை தட்டிவிட்டாலும், உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் உடனே நம்பிக்கையோடு எழுந்திரு. நம்பிக்கை என்ற கை உன்னிடம் இருக்கும் வரை எப்பொழுதுமே நீ தோற்க மாட்டாய். தோற்று போகவும் நான் விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. இனி உன் வாழ்வு சிறப்பாகவே மாறப் போகிறது. எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்துக்கொள். அது சந்தோஷமான நிகழ்வானாலும் சரி, கஷ்டமான நிகழ்வானாலும் சரி, மனதை நிதானமாக வைத்திருப்பவன் எப்பொழுதுமே வாழ்வில் வெற்றியை மட்டுமே அடைவான். வெற்றி மட்டுமே அவனை சூழ்ந்து இருக்கும். நமக்காகவே விடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. விடியல் உனக்காகவே விடியும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எது உன்னை சுற்றி நடந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் வருவேன். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன் வாழ்வில் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்திற்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பெற்றுக்கொள்ள தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களெல்லாம் நீங்கி செல்வம், ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் உன் வாழ்வில் நிறையப் போகிறது. அந்த காலத்தை எட்டிவிட்டாய் என் பிள்ளையே. தைரியமாக இரு. போனது போகட்டும், விட்டுவிடு.
இன்று முதல் என்னுடைய சிரித்த முகம் போல் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளே. நிச்சயமாக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். கடலலை போல் 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உன்னை சூழ்ந்து கொண்டு நின்றாலும் கூட உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குறைக்கிறதே என்று சிங்கமும் குறைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரிய போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தி விட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். நானும் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வரவுக்காக. தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நீயே உன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். தனியாக இருக்கிறோமே என்று புலம்பி தவிக்காதே. நீயே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம், நிகழ்வது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்தால் எது நடந்தாலும் நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே. எதற்காகவும் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடைய கரங்களை என் கரங்களால் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் உன்னை திசை திருப்பி சரியான பாதையில் சரியான அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று முதல் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன்.
என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏன் உன் மனதில்தான் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? உன் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறப் போகிறது. யார் உன்னை வெறுத்தாலும் கூட, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகினார்களும் கூட, நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பது உனக்கு புரிகிறதா? யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ வளர்ச்சியடைந்து, மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னை என்னுடைய உயிராய் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். நீ வாயை திறந்து என்னிடம் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண்களை திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் அனைத்தும் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என்ன வேதனை என்பது ஒரு தகப்பனுக்கு தெரியாதா? கவலைப்படாதே. கூடிய விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன். உன் மன போராட்டத்திற்கெல்லாம் ஒரு மருந்தாக நானே இருப்பேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வேதனையான வார்த்தைகளை அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்குமே கேட்காது என்று நீ உன் மனதில் புலம்பிக் கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் உன் அப்பா கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். உன் மனதில் என்ன ஓடுகிறது என்பது உன் அப்பாவிற்கு தெரியாதா? மற்றவர்கள் என்னை வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்கிறார்களே என்று கவலையே படாதே என் வைரமே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். உனக்காக நான் அவர்களுக்கு பதிலை கொடுப்பேன். காலத்தால் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வேண்டும். இந்த நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் அழித்து விடாதே. நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். நான் மாற்றி காட்டுகிறேன். போனது போகட்டும். இது நாள் வரை உன் வாழ்வில் முடிந்ததை எல்லாத்தையும் முடித்துவிடு. முடிந்துவிட்டது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று முதல் உன் வாழ்வில் மாற்றத்துக்கும் அதிசயங்கள் நடக்கப் போகும் அந்த நல்ல நிமிடம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனிதான் உன் சாயப்பாவின் ஆட்டம் ஆரம்பம். இனி உன் சாயப்பா ஆடப்போகும் ஆட்டத்தை பார்த்து, உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றத்தை பார்த்து மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். நீ இது நாள் வரை கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ விரும்பியவற்றை நீ விரும்பியவாறே நான் உனக்கு தரப்போகிறேன். ஆச்சரியம் உனக்காக நிறையவே காத்திருக்கிறது. உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைந்து நீ விரும்பியதை நீ விரும்பியவாறே அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம். திட்டமிட்டு நீ செயல்பட்டால் மிக எளிதாகவே அனைத்தையும் அடைந்தே விடலாம். மரம் பட்டுப்போய் தன்னுடைய அழகை இழந்து நின்றால் பறவைகள் கூட அந்த மரத்தை தேடி வருவதில்லை. அதேபோல் நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில், நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு. உனது கஷ்டத்தை குறைக்க மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நீ யோசித்து கொண்டே இருப்பதால், யோசித்து கொண்டே இருந்தால் உன் கஷ்டம் உன்னை விட்டு விலகிவிடுமா? அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்தால்தான் போதும். எழுந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான மார்க்கம் உன் கண்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் வருவான், வந்து என் பிரச்சனைக்கு வழி காட்டுவான் என்று பொறுமையோடு காத்திருந்தால் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வாழ்வு வீணாகித்தான் போய்விடும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அப்படி இருக்கையில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசனை செய்வதால் என்னதான் ஆகிவிடப் போகிறது?
தைரியமாக இரு, உன் வாழ்வு உனக்குத்தான். உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து மிக சந்தோஷமாக நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்த அந்த விஷயத்தை உன் கண்களுக்கு நடத்தி காட்ட உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவு எப்பொழுதுமே தவறானதே இல்லை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாத பயத்தை உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் கனவு மெய்ப்படும் நேரமும் காலமும் சூழலும் எல்லாம் உனக்கு அருகே வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். பேரின்ப மகிழ்ச்சியை அடையப் போகிறாய். உன் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியை, உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்கான வழியை நான் கூறப்போகிறேன். தைரியமாக கேள், நம்பிக்கையோடே கேள். இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு, இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால், நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும், உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே.
உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள்.